எதுக்கு ஆயத்தப்படணும் அப்படின்ட்டு. இப்ப கிறிஸ்தவம் நிறைய பேரு மொத்தத்துல 90% கிறிஸ்தவமே கிறிஸ்தவர்களே தவறான மைண்ட்ல தான் தேவனிடத்துல வராங்களோ, அவங்களுக்கு கிறிஸ்துவ தவறான ரீதியில தான் அறிமுகவே படுத்துறாங்க. வசனம் சொல்லுது, இப்போ கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் என்ன? அவர் கிறிஸ்து தான், அவர் தான் விசுவாசிக்கிறோம், அவர் வழியா நம்ம தேவனிடத்துல கிட்டி சேரணும் இல்லையா? அதுதானே நோக்கம் இல்லையா? நம்ம எல்லா சொர்க்கத்துல பரலோக ராஜ்யத்துல தேவனோட நித்திய ஜீவன்ல இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வாஞ்சிக்கிறோம். அதுக்கு வேண்டிதான் பயணம் பண்றோம். அப்போ இவர் தான், அவர் தான் வழி சத்தியம் ஜீவனுமா இருக்காரு இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்போ வசனம் சொல்லுது, இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லி இருக்கு, நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதாவது நாம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா உபத்திரவத்தின் வழியா போகணும் அப்படின்ட்டு. வழியா போகணும் மீன்ஸ் அந்த உபத்திரவத்திலேயே நம்ம இருக்கணும்ங்கிறது கிடையாது, அதை நம்ம கடந்து செல்லணும், அதாவது அதை ஃபேஸ் பண்ணும், அந்த உபத்திரவத்தை தாண்டி நம்ம போகணும். இதுக்கு ஈஸியா நமக்கு புரியுற மாதிரினா யோபு சொல்லுவார் இல்லையா, என்ன புடமிட்ட பின்ன நான் பொண்ணா விளங்குவேன் அப்படின்ட்டு. அப்போ அது ஒரு ப்ராசஸ் இல்லையா, அது ஒரு கடினமான ஒரு இது, அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் சரியா? உபத்திரவத்தின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இங்க சொல்லி இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்திலேயே நம்ம இப்படிதான் பிரவேசிக்க முடியும்னு வசனம் சொல்லுது. இதுல நம்மளுடைய எண்ணம் என்ன, நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, நம்மளுடைய அதான் அந்த கடைசியா எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம்னா நித்திய ராஜ்யத்துக்கு, நித்திய 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 ஜீவனுக்கு வேண்டி இல்லையா? நித்திய காலமா நாம அவரோட இருக்கும்படியா நம்ம அதுதான் பிரயாசிச்சுட்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாம நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுக்க முடியாது இல்லையா? அப்போ நித்திய ஜீவன் அது வேற, அது பிதாவோட என்றென்றைக்கும் இருக்கிறது. இங்க தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, பரலோக ராஜ்யம் இப்பவே உங்களிடத்துல வந்திருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்ப பூமிக்கு வந்தாரோ, அதாவது பிதாவினுடைய ஆளுகை எங்க இருக்கோ அது அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரிட்டிஷ் நம்மளை ஆளுகை செய்யும் போது என்ன ஆகும், பிரிட்டிஷனுடைய ஆளுகை இங்க இருந்தது இல்லையா, பிரிட்டிஷனுடைய ராஜ்யம் இங்க நடந்துட்டு இருந்தது, அவங்களுடைய கிங்டம் இல்லையா? ராஜ்யம்னா அந்த ஆளுகையை தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களை அப்பா அம்மா கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகி அது வெளியூர்லயோ வெளிநாடுலயோ போய் இருந்தாலும் அப்பா அம்மா கண்ட்ரோல்லே இருக்கு. அப்போ இந்த அப்பா அம்மாவனுடைய ராஜ்யம் தான் பிள்ளைங்களுடைய வீட்லயும் நடக்கும், வேற இடத்துல அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதே போலதான் இப்ப தேவனுடைய ராஜ்யம் பூமிக்குள்ளேயே இருக்கு. கிறிஸ்து வந்ததோட பூமியில தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. அதுவும் அவருடைய தம்முடைய ஆவியை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை அப்பதான் பிசாசு ஜெயிச்சு, இயேசு கிறிஸ்து தான் பிசாசு ஜெயிச்சு உங்களுக்கு தேவ ஆவியை கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம இங்க இருக்கிறது தேவனுடைய அந்த ஆளுகை, அவருடைய ஆவியின் ஆளுகைக்குள்ள, தேவ ஆவியினுடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும்னால நம்ம அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்க இருக்கிற அவருடைய ஆளுகைக்குள்ள போகணும்னாலே நிறைய உபத்திரவம் இருக்குன்னு வசனம் உங்களுக்கு தெரியப்படுத்துது இல்லையா? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல அழகா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அநேக உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு எதுக்கு நம்ம இதை குறிச்சு பாக்குறோம்னா, நமக்கு தவறான போதனைகள் இருக்கு இயேசு கிறிஸ்துவ குறிச்சு. அவர் கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பாரு, அதாவது நாம அவரை ப்ரொவைடரா, அவர்கிட்ட இருந்து எது வேணா வாங்கிக்கலாம், ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளலாம், உபவாசிச்சு பெற்றுக்கொள்ளலாம், அவர் எதை கேட்டாலும் கொடுப்பாருன்னு சொல்லி தவறான போதனைகள் நீங்க கேட்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்க மாட்டாரா? அப்ப அதெல்லாம் பொய்யான்னு கேட்டா, அவரை விசுவாசிச்சா கொடுப்பாரு, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கொடுப்பாரு. அவரை விசுவாசிக்கிறவங்க என்ன அழைப்போ அவங்களை கொண்டு என்ன, இப்ப பூமியில யாரையும் சும்மா அவர் அனுப்பல இல்லையா, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யறதுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் செய்வார் இல்லையா? வசனம் சொல்லுது, அவருடைய சித்தத்தின்படி யார் கேட்கிறாங்களோ அதைத்தான் அவர் செய்வார்னு. நம்மளுடைய ஜெபம் ஏன் அநேக நேரத்துல கேட்கப்படலன்னா, அது யாக்கோபுல இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய சுய இச்சையின்படி, அதாவது நம்மளுடைய சொந்த ஆசையின்படி கேட்கறனால அது
கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு வசனம் சொல்றாரு. சரி, அப்போ அவருடைய சித்தம்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, அது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த உபத்திரவத்தை பத்தி மட்டும் பார்க்க போறோம். சரியா? தாவீது வழியா தேவன் நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, உபத்திரவம் வந்து நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அந்த உபத்திரவத்தினால உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. புடமிடுதல், உபத்திரவம். சரி, அப்போ உபத்திரவம்னா என்ன? இப்ப தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இங்க பூமியில அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நாம போகணும்னா உபத்திரவத்துக்குள்ள வழியா தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு. அவருடைய ஆளுகை, அவர் எங்கெல்லாம் ஆளுகை செய்யறாரோ, எந்தெந்த வீட்டுல, எந்தெந்த தனி நபருக்குள்ள, எந்தெந்த சபையில இருக்காரோ அதுக்குள்ள போகணும்னா நாம உபத்திரவத்தின் வழியா தான் போய் ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த உபத்திரவம்னா அது நல்லது. அதனால தேவனை நாம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்போ யாருக்கு இந்த உபத்திரவம் வரும்? முதல்ல யாருக்கு இந்த உபத்திரவம் வரும்னா, அது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ யாருக்கு இந்த உபத்திரவம்னா 3:19 வெளிப்படுத்தின விசேஷம். யாருக்கு இந்த உபத்திரவம்னா, தேவன் யாரிடத்துல அன்பா இருக்காரோ, யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் உபத்திரவம் இருக்கும். அவர் நேசிக்காத ஜனங்களுக்கு உபத்திரவம், கஷ்டமும் இருக்கவே இருக்காது. நாம அந்த மாதிரிப்பட்ட ஜனங்களை பார்த்து தேவ திட்டமே அவங்க மேல இருக்காது. நாம நினைப்போம் அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை மாதிரி இருக்கிறதுக்கு நாம ஆசைப்படுவோம். கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய மென்டாலிட்டி வந்து அப்படிதான் இருக்கு. பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. நாம உண்மையா எப்படி ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், எப்படி நாம ஜெபிக்கணும்னா, பிரச்சனை எப்படி மேற்கொள்றது, செங்கடல் இனிமே வரக்கூடாதுன்னு ஜெபிக்க கூடாது. செங்கடல் வந்தாலும் அதை எப்படி நான் வந்து கடந்து போறது, அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, இதுதான் ஒரு நல்ல என்ன சொல்றது, நல்ல போதகர், நல்ல ஊழியக்காரங்க ஜனங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. என் தேவன் நமக்கு அதுதான் சொல்றாரு இல்லையா? உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்றாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்ம கேட்போம், எல்லாம் அவர் பார்த்துப்பார், கிருப கிருபன்கிற வார்த்தையை வச்சு நிறைய காரியங்களை பூசி முழுவதை பார்க்குறோம். அந்த மாய்மால உலகத்துக்குள்ள, கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கொள்ளாதீங்க. உபத்திரம் யாருக்குன்னா, அவர் ஒருத்தர் மேல அன்பா இருந்தாரு, ஒரு மனுஷன் மேல திட்டம் இருந்தது, ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டாருன்னா அந்த அந்த நபருக்கு உபத்திரவம் இருந்தே ஆகும். அதுக்கு ஆதாரம் நீங்க பைபிள்ல யாரை வேணா எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துல இருந்தே யோசுவா, யோசேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், ஆப்ரகாமா இருக்கட்டும், இல்ல யாரை வேணா எடுத்துக்கோங்களேன், உபத்திரவத்தின் வழியா தான் போறாங்க. அந்த உபத்திரவத்துல நில நிக்காதவங்க தோத்து போயிடுறாங்க. அந்த கஷ்டத்துல நில நிக்க முடியாதவங்க அது தோத்து போயிடுறாங்க. அவங்க அதுக்கு அடுத்து பைபிள்ல வரமாட்டாங்க. அவங்கள ஒரு கெட்ட எக்ஸாம்பிளா நாம தெரிஞ்சு கொள்ளும்படியா இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரை வந்து ஒரு சிலரை வந்து நமக்கு வச்சிருக்கார் பைபிள்ல. இப்ப நம்ம யாருக்கு உபத்திரம், அவர் யார்கிட்ட அன்பா இருக்காரோ அவங்கள. இப்ப ஜெபத்துல நம்ம பார்க்கும்போது யாக்கோப நேசிக்கிறாரு, ஏசாவை வெறுக்கிறார் இல்லையா? யாக்கோப நேசிக்கிறாரு, ஏசாவை வெறுக்கிறார். ஒரே கருவறையில இருக்காங்க, 2 பேரா இருக்காங்க. என்ன சொன்னா, ஏசா மூத்தவன், அவனை தேவன் ஏன் வெறுக்கணும்? தேவன் தானே என்ன பிள்ளை பேற்றினாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தை பாக்கியம் அது தேவன் கொடுக்குற கனி, விருட்சம், ஆசீர்வாதம் அப்படின்ட்டு. அவருடைய ஆசீர்வாதத்துல ஒருத்தனை வெறுக்கிறாரு பாருங்களேன். அப்ப தேவன் வெறுக்கிற மனுஷங்களும் உண்டு. அவங்கள நம்ம அவங்களுடைய கிரியைகள் வழி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட நம்ம சேர, பேச, பழகலாம் கூடாது. சரியா? ஏசாவோடு போய் ஒப்புரவாக கூடாது. அப்போ யாக்கோபை நேசிக்கிறாரு. ஆனா யாக்கோபு என்ன ஆகுது, அவன் வாலிப வயசுல இருந்தே வந்து போராட்டம் தான். வீட்டை விட்டு போறான், போற வழியில வந்து ஒண்ணுமே இல்லாம போறான், அங்க போய் வந்து கஷ்டப்படுறான். வேலை செய்யற இடத்துல வந்து என்ன சொல்றது, அவர் அதுக்கு சம்பளத்தை மாத்தி 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 இருக்காரு. அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் தேவனுக்குள்ள இருந்தான். தேவனுடைய விருப்பத்தின்படி அந்த சித்தத்துல இருந்து அப்படியே போறான். நேசிக்கிறது ஒரு ஸ்திரியா இருக்கு, ஆனா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இன்னொருத்திய, திரும்ப இவளுக்கு வேண்டி வேலை செய்றான். 20 வருஷம் கிட்ட வெயில்னு பார்க்கல, மழைன்னு பார்க்கல, அவ்வளோ உபத்திரவங்களும் உங்களுக்கு. சரி, உபத்திரவம்னா என்ன தெரியுமா? நம்ம கஷ்டம், துன்பம், பாடு அப்படின்னு சொல்றேன். உண்மையாட்டே உபத்திரவம்னா என்ன? ஒரு காரியம் திரும்ப திரும்ப நமக்கு நடக்கும். இப்ப பண கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த பண கஷ்டம் ரிப்பீட்டடா நமக்கு வந்துட்டே இருக்கும். இந்த கஷ்டம் போகும், திரும்ப இன்னொரு பண கஷ்டம் வரும், இன்னொரு பண கஷ்டம் இருக்கும் வரும். இல்ல ஒரு நோயின்னு வச்சுப்போம், இந்த நோய் போகும், இன்னொரு நோய் வரும். இல்ல நம்ம நம்ம மீன்ஸ் நான் நம்ம ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பிள்ளைங்களோ நம்மளை சார்ந்தவங்களுக்குள்ள இது வந்துட்டே இருக்கணும். நாம அதுக்குள்ள உடன்பட வேண்டிய மாதிரி இருக்கும். ஒரு காரியம் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவல் உபத்திரவம் உண்டு, ஊழியர்களுக்கும் அந்த உபத்திரவங்கள் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. தேவன் ஒரு மனுஷனை முன்குறிச்சு அழைச்சு அவன்கிட்ட அன்பா இருந்தாருன்னா அவன் கண்டிப்பா உபத்திரவப்படுவான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஓகே, சரி. இப்போ அந்த உபத்திரவம் எதுக்காக, உபத்திரவம் எதுக்காக தேவன் கொடுக்கிறாரு அப்படின்னா, வசனம் சொல்லுது 3:19 வெளிப்படுத்தின விஷயத்துல, நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு அப்படின்னு. அப்போ நாம மனம் திரும்புறதுக்கு வேண்டி அவர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். நம்ம ஏன் மனம் திரும்பணும்னா, நாம அந்த விஷயத்த மேற்கொள்ளாம, நாம அந்த விஷயத்த ஜெயிக்காம நம்ம தேவனிடத்துல போக முடியாது. பரலோக ராஜ்யத்துல, சொர்க்கத்துல, நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. இப்போ நாம பண ஆசை உடையவங்களா இருந்தா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது முடியாதுன்னு சொல்லி இருக்காரு இல்லையா? ஒட்டகம் அந்த ஊசியின் காதுல நுழையிறதுக்கு அது ஈஸியா இருக்கும். இவங்க ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துல போறது அரிதுன்னு சொல்லிட்டார். ஆனா நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம்? ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி, சம்பள உயர்வு, ப்ரொமோஷன், வீடு, நிலம், அது இதுன்ட்டு சொத்துக்கு வேண்டி, அசட்டுக்கு வேண்டி இல்லையா? அப்போ ஏன் அப்படி ஜெபிக்கிறோம்னா, நமக்கு வந்த போதனைகள் தவறா இருந்து இல்லையா, நமக்கு போதிச்சவங்க, அது யார் வழியாவும். அப்போ அதுக்கு வேண்டி நாம ஜெபிக்க கூடாது. ஏன்னா ஐஸ்வர்யவான்கள் அங்க போக முடியாது. சரியா? அப்போ அதுல இருந்து மனம் திரும்பணும்னா உங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும். பண ஆசையில இருந்து உங்களை மாத்தணும்னா பணத்தினால ஒரு உபத்திரம் வரும். அதன் வழியாதான் உங்களை வசனத்தை கத்துக்க வச்சு, பணத்தை நம்பாத, நீ என்ன நம்பு, நான் உன் தேவையை சந்திப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கிறதுக்கு ஒரு உபத்திரம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுக்குதான் இந்த உபத்திரம். சரி, இந்த உபத்திரம் எப்படி வரும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மெயினா 3 வழியா தேவனால உபத்திரவப்படுறவங்க, தேவன் தனக்குன்னு பிரிச்சு எடுக்கும்படியா தேவன் விரும்புறவங்களை எப்படி அவர் உபத்திரவப்படுத்துறாரு. அவர் உபத்திரவப்படுத்துறாருன்னு இல்லை, இது நார்மலா வரும். நீங்க நம்பலைன்னா அது இயேசு கிறிஸ்துக்கே வந்தது இல்லையா? 40 நாள் பரிசுத்த ஆவியானவர் இவரை இயேசு கிறிஸ்துவ பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்கு வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போறார். இயேசு கிறிஸ்துக்கு அவர் அந்த நாள்ல இருந்து ஜீவனை பூமியில விடுற நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே உபத்திரவம் தான். உபத்திரவங்கிற சப்ஜெக்ட் அது ரொம்ப டெப்தியா ஒரு 4-5 நாள் 2 மணி நேரம் வச்சு எடுத்தாதான் உபத்திரவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரியா? நம்ம இப்போ மெயினான விஷயத்துக்கு போய், நம்ம லைஃப்ல ஒரு 3 வகையான உபத்திரம் கண்டிப்பா இருக்கு. நம்ம என்ன தேவன் நேசிக்கிறாருன்னா இந்த 3 உபத்திரம் கண்டிப்பா உண்டு. இது 3த்துலயும் நாம ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். சரியா? அது எப்படி ஜெயிக்கணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன? உபத்திரவம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி பிரவேசிக்கணும் உபத்திரவத்தின் வழியா. அதுவும் ஒரு உபத்திரம் 2 உபத்திரம் இல்ல, அநேக உபத்திரவத்தின் வழியா பிரவேசிக்க வேண்டும்னா வேற ஆப்ஷனே இல்லை, இப்படிதான் போகணும் இல்லையா? அவர் அழகா சொல்றாரு இல்லையா, கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்கு, ஆனா நித்தியத்துக்கு ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கம் நெரிச்சலா அப்படிதான் இருக்கும் இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனையே பத்தி தெரியாம இயேசுங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம பாட்டுக்கு ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், பெற்றுக்கொள்றதுக்கு நினைச்சு அது தவறு. அவர் கொடுப்பாரு, ஆனா அவரோட வச்சிருக்க மாட்டார். சரியா? அப்போ எப்படி அந்த 3 வழியான உபத்திரவங்கள் எப்படி வருது? முதல்ல யோபு எடுத்துக்கலாம். யோபு 1வது அதிகாரம் ஒரு 4 வசனங்கள் இருக்கு. 15வது வசனத்துல என்ன சொல்லணும், உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியும், நான் அதனால ஜஸ்ட் சம்பவத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். யோபு 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, சஃபேர் அவைகளின் மேல் விழுந்து, எவைகளின் மேல, கழுதை மேல விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். அந்த சஃபேருங்கிறது ஒரு ஜனங்க. சரியா? 16வது வசனம் சொல்லுது, ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்தது. அப்ப என்ன ஆச்சு? கழுத போச்சு, ஆடு எல்லாம் போயிடுச்சு. 17வது அதிகாரம் ஒட்டகம் போயிடும். 19வது அதிகாரம் பிள்ளைகள் போயிடும். அப்போ இங்க பாருங்க, யோபுட்ட சொல்லும் போது
நம்ம இதை பார்க்கிறோம். முதல்ல நமக்கு வர உபத்திரம் என்னன்னா, நம்ம பணத்துல கை வைப்பார். கவனிங்க, நம்மளுடைய பணத்துல கை வைப்பார், நம்மளுடைய செல்வத்துல கை வைப்பார், நம்மளுடைய பிள்ளைங்கள்ல கை வைப்பார். சரியா? இது மூணு சேர்த்து ஒரு பாயிண்ட். ஓகே, பணம், பொருள், பிள்ளைகள், இது மூணுத்துலயும் கை வைப்பார். எப்படின்னு சொல்றேன். பணம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய தேவையை சந்திக்க முடியாதபடிக்கு பணப்பற்றாக்குறை கொடுப்பார். தேவன் அவர் சொல்றாரு இல்லையா, அதாவது நான் வாசம் செய்யற ஆலயம் இப்படி இருக்கு, நீங்க வந்து மாடி வீட்டுல அப்படி இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் இருக்கிற ஆலயம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு சொல்றாரு இல்லையா. அப்போ நம்ம நம்மளுடைய பணப்பைய அவர் பொத்தல் பையா மாத்துறார். நம்ம அதுல போட்டும் ஒண்ணுமே அதை பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு பணத்தினால உபத்திரவம் வரும். பொருட்கள்னால, அது லேண்டா இருக்கும், வீடா இருக்கும், அந்த ஆஸ்திகள், அது சின்ன விஷயமா கூட இருக்கும். ஒரு நல்ல பெண்ணா இருக்கட்டும், இல்லை போடுற ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தொலைஞ்சு போகும், காணாத போகும், கொடுத்து திரும்ப கிடைக்காது, அதை வச்சு திரும்ப மீட்டெடுக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாமே ஆண்டவர் கொடுப்பாரு. நாம இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம், அதை மீட்டு கொடுங்க, அதை திரும்ப எடுத்துக்கிறதுக்கு வழியை சொல்றோமே தவிர இது எதனால வந்தது நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கோம் இல்லையா? இது எதனால வந்து தேவன் அந்த உபத்திரவத்துல இருந்து ஜெயிக்க வைக்கிறாரு. பண ஆசை, பொருளாசையில இருந்து நாம ஜெயிக்கிறதுக்கு நம்மளை வந்து புடமிடுறாரு இல்லையா. இப்போ இந்த கரும்பு மிஷினுக்குள்ள கரும்பை விட்டா திரும்ப கரும்பு வராது, அது புழிஞ்சு அதனுடைய ஜூஸ் தான் வரும் இல்லையா. அதே போல நாம இந்த உபத்திரவத்துக்குள்ள ஒன்ஸ் பிரவேசிச்சிட்டோம்னா வெளியே வரும்போது நம்ம பொண்ணா அக்கினியா அது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம், பரிசுத்தமா வரும், தேவனுடையவர்களா வரும் இல்லையா. நம்ம அந்த உபத்திரவத்தை ஆனா என்ன நினைக்கிறோம், ஐயோ போச்சே இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு தேவனை தவறுதலா தேவனை வந்து தேடுற ஜனங்களா கிறிஸ்தவ ஊழியர்கள் மாத்தி வச்சிருக்காங்க. வசனம் அப்படி சொல்லல, உபத்திரம் உண்டுன்னு தான் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இப்போ நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்க இல்லையா, அவரே உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்றாரு. சரியா? இப்போ இதுல நம்ம எல்லாருக்கும் பணத்துல அப்படி கஷ்டம் வருமா, என்ன அது எப்படியாவது பணம் செலவாயிட்டு போயிட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயம், ஒரு ஜொரான்னு சொல்லி அட்மிட் பண்ணா ஒரு 3 நாள், இப்போ எங்களுக்கு நடந்திருக்கு ஆரம்பத்துல, ஒரு 10 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன். பெரியவனுக்கு ஜொரம்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் 3 நாளோ ஏதோ அட்மிட் பண்ணோம், சரியா ஞாபகம் இல்லை. அதுல 50,000 கிட்ட வந்து 42,000 ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து 3 நாள். ஆனா அவன் திரும்ப வரும்போது நல்லா நார்மலா தான் இருந்தான். போறதுக்கு ஒரு சில மணி நேரமோ ஒரு நாள் முன்னாடியோ நல்லா தான் இருந்தான். அவ தேவையில்லாத மணி லாஸ், கடன்ல போகுது. அப்போ ஐயோ கடன் ஆயிடுச்சு, கடனை எப்படி மீட்டுறதுன்னு சொல்லி அப்போ வேற கடன் அப்படி இப்படிதான் சேர்ந்ததை தவிர ஏன் இதை அனுமதிச்சாரு அவர் கொஸ்டின் பண்றதுக்கு இல்ல. ஏன் இது எனக்கு வந்தது, இதன் வழியா நான் என்ன கத்துக்கணும், எதை நான் திருத்திக்கணும், எதை மாத்திக்கணும்னு கேட்டிருந்தா அப்பவே அதுல இருந்து விடுதலை ஆயிருப்போம். தேவன் என்னை இழுத்து கொண்டதுக்கு அப்புறமா தனக்குன்னு அப்புறமா சொல்லி கொடுக்கும் போது எனக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து புரியுது. ஹல்லேலூயா. அப்போ பணத்தினால உபத்திரம் வரும், பொருட்கள் காணாம போகும், சேதமாகும், வண்டியா இருக்கட்டும் ரிப்பேர் ஆகும், நிறைய உபாதைகள் வரும். பொருட்கள், வீட்டில் உள்ள பொருட்கள் உடஞ்சு போகும், அதை வேஸ்ட் ஆகும். சரியா? அந்த பொருட்கள் இல்லை வாங்கி வச்சு அதை யூஸே பண்ணாம இருக்கும். ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இல்லை போனா இருக்கட்டும், எதுவோ பொருட்கள்னால சேதம் வரும். மூணாவது பிள்ளைகள். பிள்ளைகள் எப்படின்னா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அதாவது நமக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க. நாம ஒண்ணு சொன்னா நம்ம லெஃப்ட்னா ரைட்ல போற பிள்ளைங்க தான் இப்ப நிறைய வீட்டுல மேக்சிமம் இருக்கு. இது எதுக்கு காட்டுறாருன்னா நான் மனம் மாறணும். புரியுதா? நான் தேவனிடத்துல எப்படி இருக்கேன், சொல் பேச்சு அவர் எனக்கு சொல்றத புரிஞ்சுக்காம இருக்கிறது மாதிரி எனக்கு கொடுத்த பிள்ளைகள் அப்போ அது கீழ்ப்படியாம தான் இருக்கும். அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஐயோ நான் கீழ்ப்படிஞ்சேன்னா அந்த பிள்ளைங்க கீழ்ப்படியும் இல்லையா. இது ஒரு ஃபார்முலா, இது இப்படிதான் இருக்கும். அப்போ நான் தேவனிடத்துல கீழ்ப்படிஞ்சேன்னா, நான் தேவனிடத்துல அன்பா இருந்தேன்னா பிள்ளைங்க கண்டிப்பா அன்பா இருந்து தான் ஆகணும், தேவனை பற்றி கொண்டு தான் ஆகணும் இல்லையா. இது கூட தெரியாம நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைங்களுக்கு வேண்டி ஜெயிப்போம், நான் மாறணும்னு ஜெபிக்க மாட்டோம். இது தப்பு. சரி, அப்போ முதல் உபத்திரம் பணம், பொருள், பிள்ளைகள். பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கிறது, பிள்ளைகள்னால ஏதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இந்த ஊர் சண்டை, வாய்க்கா வரப்பு பிரச்சனை சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்துல சண்டை போடுறது, இல்ல அடிக்கடி அவனுக்கு ஏதாச்சும் ஆகுறது, அவனால செலவு, எதுவோ பிள்ளைகள்னால இது வரும். முதல் ஸ்டெப்புனுடைய உபத்திரம் பணம், பொருள், பிள்ளைகள், இதனால வரும். சரி, அதை நம்ம ஏற்றுக்கொண்டே ஆகணும்.
இது மூணுத்தையும் சொல்லிட்டு இதுல இருந்து எப்படி ஜெயிக்கலாங்கிறத சொல்றேன். ரெண்டாவது எப்படி உபத்திரம் வரும்னா, நம்ம அது 2வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுது, யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருட்களால் அவனை வாதித்தார். 2வது அவர் புடமிடுறது இந்த சரீரத்துல கை வைப்பார். அது கை, காலு, எலும்பு, ரத்தம், சதை, கண்ணு, மூக்கு, அது எந்த உடல் உறுப்பா இருக்கட்டும், இதுல வந்து அவர் ஒரு உபத்திரவத்தை கொண்டு வருவார். சரியா? அதாவது முதல்ல எதுக்கு அந்த பேர் என்ன, பணம், பொருள், பிள்ளைகள்லாம் வசனம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். அதை நம்ம வெறுக்காத பட்சத்துல அதன் வழியா நமக்கு சோதனையை கொடுப்பாரு, டெஸ்ட் வைப்பாரு, அதை நம்ம வெறுக்கிறதுக்கு வேண்டி. புரியுதா? இப்போ இங்க வரும்போது தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவ பின்பற்றணும் இல்லையா? அப்ப நம்மளை வெறுக்கலைன்னா நம்ம சரீரத்துல இது வரும், நோய் பிரச்சனை எல்லாம் அவரே சொல்றாரு இல்லையா? இந்த அநேக உபத்திரத்தின் வழியா வரும். ஃபர்ஸ்ட் உலக பொருட்கள், உலகத்துல உள்ளவைகளை வச்சு நம்ம கூட இருக்கிறத வச்சு, அப்பதான் நான் வந்து நம்மளுடைய பலத்தை வந்து நம்ப மாட்டோம். புரியுது? அதுக்கு வேண்டி. இப்போ 2வது சரீரத்துல இப்போ ஹெல்த் இஷ்யூ, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் வரும். அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வரும். இப்போ 3வது என்னன்னா 9வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க, தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு அப்படின்னு சொல்லலாம். இது உண்மையை சொன்னா ஒரு மனுஷனுக்கு தேவனை தூஷிக்கிற அதிகாரம் இல்லை. ஒரு மனுஷனால தேவனை தூஷிக்க முடியாது. மாம்சத்துல பிறந்த தேவ சாயலின்படி அவர் உண்டாக்குன எந்த மனுஷனாலையும் தேவனை தூஷிக்க முடியாது. பிசாசு தூஷிப்பான். ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு புகுந்தானா அந்த பிசாசு வந்து தூஷிக்கும். தூஷிக்கிறது அவனுடைய சுபாவம். அப்போ இங்க சொல்றது நமக்கு பார்க்க வந்து மனைவின்னு தான் எழுதி இருக்கு. ஆனாலும் மனைவியை ஏவுற அந்த பிசாசு தான் அங்க சொல்லுது என்ன, தேவனை தூஷிச்சு ஜீவனை விட்டுருங்க. இப்போ என்னடா புருஷனே செத்து போக சொல்றாளே அப்படின்னு பார்த்தா, அது அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அந்த வலிய தாங்கிக்க 2 பேரும் ஒரே மாம்சமா தானே இருக்காங்க. புருஷன் கஷ்டப்படும்போது நம்மளால எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா நம்ம நார்மலாவே பெண்களுடைய சுபாவத்தின்படி ஜெபிக்கும் போது என்ன எடுத்துக்கோங்க, அவரை விட்டுருங்க, அவருக்கு சுகத்தை கொடுங்க. இதுதான் நார்மலா பெண்கள் வந்து அந்த அன்புல வந்து புருஷன் மேல அப்படிதான் ஜெயிப்பாங்க. அப்படிதான் சொல்றாங்க. அவர் படுற வேதனையை தாங்க முடியாம செத்து போயிடு, ஏன் இருந்து கஷ்டப்படுற, எல்லாத்துக்கும் தேவன் 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 இருக்கே, அந்த தேவனை தூஷிச்சு நீ ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ 3வது உபத்திரவம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க வழியா வரும். அது கணவன், மனைவி, பெற்றோரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நீங்க இருக்கிற சபையா இருக்கும், எதை சார்ந்து இருக்கீங்களோ அதுல பிரச்சனை வரும். இல்ல நீங்க எஜுகேஷனை சார்ந்து இருக்கலாம், வேலையை சார்ந்து, பணத்தை சார்ந்து, எதோட ஒன்றிணைஞ்சு இருக்கீங்களோ அதுல வந்து வரும். அதை இன்னொரு ஆங்கிள் பார்த்தா பிசாசுனால உங்களுக்கு பிரச்சனை வரும். அது என்ன விதத்துல வேணா இருக்கலாம். ஆமா, பிரச்சனை வரும். இந்த உபத்திரம், இந்த 3த்தையும் நம்ம எப்படி தாண்டறது? ஒரே வழி இந்த வேத வசனத்துல இப்ப இவரை வச்சு 3 விஷயம் பார்த்தோமா, இவர் எப்படி ஜெயிச்சாரோ அதே வழி இதுலதான் நாமளும் ஜெயிக்கணும். இவர் எப்படி ஜெயிச்சாரு? முதல்ல 23:10 யோபுல சொல்லுது, அவர் என புடமிட்ட பின்ன பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் விசுவாசிக்கிறான், இது வந்து தேவனால வந்தது, அவரு எனக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட்டை வச்சிருக்காரு, இதை நான் முடிக்கும் போது நான் பொன்னா விளங்குவேன்னு சொல்லி அவர் விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இதை எல்லாத்தையும் விசுவாசத்தினால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது பண பிரச்சனையோ, பொருள் பிரச்சனையோ, பிள்ளைங்களால வர பிரச்சனையோ, சரீரத்துல உள்ள வியாதியோ, எதுவா இருக்கட்டும், பிசாசே வந்தாலும் விசுவாசத்தினாலதான் ஜெயிக்க முடியும், ஜெபத்தினால ஜெயிக்க முடியாது. உங்க விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெபம் ஜெயம் கிடையாது. பிசாசு அப்படி மாத்தி வச்சிட்டான் ஊழியர்கள். புரியுதா? ஜெபம்ங்கிறது கடைசி ஆயுதம், லீஸ்ட், வேற வழி இல்லாம அவருடைய சமூகத்துல போய் இருக்கிறது. புரியுதா? அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆரம்பத்துல நம்ம வர்ஷிப்ல பார்த்தோம் இல்லையா, கட்டளை இடும்போது அது அப்படியே ஆகும். நோயை பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அது குணமாகும். அதுக்கு வந்து அதை தாண்டி அந்த நோய்க்கு சக்தி கிடையாது. புரியுதா? நம்ம தேவன்ல இருந்து அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து நம்ம அதை பார்த்து கட்டளை இடும்போது அதனால அந்த நோயினால நம்ம சரீரத்துக்குள்ள இருக்க முடியாது.
புரியுதா? இது நாம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் கொடுத்ததுன்னா இருக்கும். அவர் நினைச்ச, அவர் நியமிச்ச நாள் வரைக்கும் அது உடம்புல இருக்கும். ஏன்னா நம்ம மாறணும் இல்லையா? அவர் உபத்திரவத்தை எதுக்கு கொடுக்குறாரு? நம்ம மாறுறதுக்கு. நாம இங்க மாறாம நித்தியத்துல இருக்க முடியாது. இங்க பணைய ஆசையோட அங்க இருந்த அவர் வச்சிருக்க மாட்டார். அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்காரு. அவரை கண்டவர் ஒருவருமே இல்லை இல்லையா? அப்ப அவர் முன்னாடி இருக்க முடியாது. கிறிஸ்து தான் கிருபை இல்லையா? இவர் வழியா இவர் வழியா இவர் கூட்டு போறதுனால நம்ம கிருப கிருபன்னு சொல்லி நம்ம ஒரு இதுவா இருக்கும். சரியா? அப்போ முதல்ல இந்த விசுவாசத்தின் வழிதான் நாம இதை ஜெயிக்க முடியும். சரி, ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, விசுவாசம் இருக்கிறவன் ஏசாயா 28:16 கடைசியில சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். இப்போ நம்ம விசுவாசத்துலதான் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விசுவாசம். அப்போ விசுவாசம் நமக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும்னா, விசுவாசம் இருக்கிற மனுஷன் பதற மாட்டான். அதாவது எதை குறிச்சும் பயப்பட மாட்டான், எதை குறிச்சும் வரி பண்ணிக்க மாட்டான், எதை குறிச்சும் பெருசா எடுத்துக்க மாட்டான். விசுவாசிக்கிறோம் பதறாங்க. ரெண்டாவது 1 யோவான் 5:4 சொல்லுது, உங்களுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லுதா. அப்போ ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறான்னா அவன் எடுத்து வைக்கிற காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறான்னா அவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவன் தொட்ட காரியம் எல்லாம் அவனுடைய விஷயத்துல சக்சஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஒரு விசுவாசி மீன்ஸ் சர்ச்சில் விசுவாசின்னு சொல்றாங்களா, அந்த விசுவாசி இல்ல. பைபிள்ல சொல்ற ஒருத்தன் விசுவாசத்தோட இருந்தானா அவன் எடுத்து வைக்கிற காரியம் அது நிச்சயமா 100% அவன் ஒரு ஜெயம் கொள்றவனா இருப்பான். சிம்பிளா சொன்னா விசுவாசிக்கிறவன் ஜெயம் கொள்றவனா இருப்பான். இப்போ மூணாவது என்னன்னா, ரோமர் 14:23 சொல்லுது, நம்ம விசுவாசத்தினால வராத எல்லாமே பாவம் அப்படி. அப்போ ஒரு விசுவாசிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். வசனத்தை தாண்டின காரியத்தை செய்ய மாட்டான். உலக ஆடம்பரங்கள், அது இது என்ன சொல்றது, நிறைய கெட் டுகெதர் கேதரிங், என்ன ஃபுல்லா என்ன சொல்றது, நைட்டு ஃபுல்லா பகல் மாதிரி ஆற அளவுக்கு ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் அது இதுன்னு மொத்தத்துல மாறிச்சு சிட்டிங்க இல்லையா? நைட் லைஃப் சொல்றாங்க. அப்போ அதுல எதுவும் தன்னை இணைச்சிக்க மாட்டாங்க. இன்னும் சொன்னா அந்த கல்யாண கச்சேரி அந்த மாதிரி காரியங்களா இருக்கட்டும், அதான் அந்த எதுலயும் இது பண்ணிக்க மாட்டாங்க. பாவத்தை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றான். பாவ பார்வை, பாவ சிந்தை, பாவ பேச்சு, பாவ இருதயம் எதுவும் அவனுக்குள்ள இருக்கான். விசுவாசிக்கிறோம் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றேன். அப்போ முதல்ல நம்ம இதெல்லாம் இந்த உபத்திரவத்தை கடந்து வரணும்னா நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டாவது 13:15 சொல்லுது யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அதாவது அவன் சாவறதுக்கு ரெடியா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் மறிக்கவும் ஆயத்தமா இருக்கான்னா அவனுக்கு எதுவும் அவனுடைய நீட்ஸ், அவனுடைய தேவைன்னு ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அவர் என்னை இருக்க வச்சிருக்காரு, அப்ப அவருக்காக வாழ்வான், அவர் சொல்றது செய்வேன். அந்த ஒரு இதுல இருக்கான். அதாவது எப்படின்னா, அவன் ஆல்ரெடி மறிச்சவனா இருக்கான். என்னை நானே சிலுவையில் அறைகிறேன்னு சொல்றாரு இல்லையா பவுல் வழியா ஆண்டவர். அப்போ தன்னுடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிலுவையில அறையப்பட்டவனா இருக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ அதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவன்ல வாழணும். இதுதான் ரெண்டே வழி இந்த உபத்திரவத்துல நாம ஜெயிக்கிறது. அநேக உபத்திரவத்தின் வழியா தேவனுடைய ராஜ்யத்துல, அதாவது அப்படி இதை ஜெயிச்சவங்களுக்கு தான் தேவன் பேசுற சத்தம் கேட்கும், தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். அவர் சொல்றது சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும் இல்லையா? இந்த உபத்திரவத்துக்குள்ள பிரவேசிக்காதவங்க தேவனுடைய அந்த ஆவிக்குரிய அந்த வட்டத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. அதுக்குள்ள போனாதான் ஆண்டவரே நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் இல்லையா? அவர் எப்போ என்ன பண்ணுவாரு, எந்த சிச்சுவேஷன், எப்படி அவர் பேசுவார், எப்படி நடந்துப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் அப்படி இருக்கும்போதுதான் அவர் பேசுறது சொல்றது நமக்கு கேட்கவே செய்யும். அப்படி கேட்டாதான் நம்ம அதன்படி நடக்கவே செய்வோம் இல்லையா? அப்படி இல்லாதவங்க சும்மா அபிஷேகம் பெற்றுட்டு அந்நிய பாஷை மட்டுமே பேசிக்கிட்டு அது இதெல்லாம் சொன்னாங்க. ஒருத்தரையும் நம்பாதீங்க. இந்த வேத வசனத்தை மட்டும் நம்புங்க, தேவனை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவரை கிறிஸ்துவின் வழியா வசனத்தின் வழியா விசுவாசிக்கலாம். நீங்க அதான் கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். கண்டிப்பா உலகத்துல உபத்திரவம் உண்டு, அதுவும் அநேக உபத்திரவம் உண்டு. அதன் வழியா நம்ம பிரவேசிக்கணும். அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பாருங்க.
பணம், பொருள், பிள்ளைகள்னால பிரச்சனைலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இல்ல அதெல்லாம் நான் ஜெயிச்சுட்டேன், உலகத்தெல்லாம் வந்து வெறுத்துட்டேன். ரெண்டாவது, நான் என்ன வெறுக்கல, சரீரத்துல உபாதிகள் இருக்குன்னா அதை ஜெயிங்க. மூணாவது, பிசாசே உங்ககிட்ட நேர்ல வந்து எதிர்க்கிறான்னா, அப்போ நீங்க அவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாருங்க. பிசாசுக்கு எதிர்த்து தான் நிக்கணும். பிசாசை பார்த்து பயந்தெல்லாம் ஓடக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும். அப்ப அதை எதிர்த்து நிக்கணும்னா அவருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் வேணும். நிறைய காரியங்கள் இருக்கு. அதை கரெக்டா நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. சரியா? கர்த்தரை நம்மளை சும்மா விட மாட்டார். அவர் நம்மளை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பாரு. அவர் புடமிடுறாருன்னு தெரிஞ்சு அந்த புடமிடுதலை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ராஜா, உம்முடைய வார்த்தை வழியாக நீர் பொய்யுரையாது தகப்பனே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க ராஜா. இதன் வழியாக நாங்க உம்மிடத்துல இன்னும் கிட்டி சேர உதவி செய்யுங்க ராஜா. இந்த உபத்திரவத்துல நாங்க ஜெயிக்கணும் தகப்பனே. இதை நாங்க ஃபேஸ் பண்ணணும் ராஜா. இந்த உபத்திரவத்துல இருந்து நாங்க கடந்து வர்றதுக்கு நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினால ராஜா நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க தகப்பனே. ஓ தேவனே, நீங்க நேசிக்கிறதுனாலதான் எங்களுக்கு உபத்திரம் இருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் ராஜா. கர்த்தாவே, இதுல இருந்து நாங்க வெளிவர, இதுல இருந்து நாங்க ஜெயிக்க நீர் எங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. எஸ் ராஜா. இன்னும் வராத பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல கொடுக்குறோம் ராஜா. தேவனே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. இங்க வரலன்னா பரவாயில்ல தகப்பனே, உம்மோடு கூட இருந்தா அதுவே போதும் ராஜா. உம்முடைய வார்த்தையின்படி நடந்தா அது போதும் தகப்பனே. உம்முடைய சித்தத்தை பகுத்தறிந்து அதை செஞ்சா எங்களுக்கு போதும் ராஜா. பிள்ளைகளை விட்டுறாதீங்க ராஜா. நீங்க கூட இருங்க, நீங்க வழி நடத்துங்க ராஜா. நீங்க அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் போதித்து ராஜா அவங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க தகப்பனே. கைவிடாத நேச பிள்ளைகளோட இருங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் எங்க ஒவ்வொருத்தர் வழியாக மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.